ஆரூரா தியாகேசா தக்கனது வேள்வி கெட சாடினானை தலைகளடா பலியேற்ற தலைவன் தன்னை கொக்கரை சச்சரி வீணை வாணியானை கோணாகம் பூணாக கொண்டான் தன்னை அக்கினொடும் என்பணிந்த அழகன் தன்னை ஆறுமுகனே ஆறுமுகனோடானை முகப் கப்பல் தன்னை நக்கனை வைக்கதையானை நல்லாற்றானை நாரையூர் நன்னறி கண்டேன் நானேன்னு அப்பர் ஆறாம் திருமணத்தில் அருமையாக பாடியிருக்கிறார். எல்லா சிவாலயங்களிலும் முழுமுதற் கடவுளான ஆணைமுகனையும் ஆறுமுகப் பெருமானையும் வணங்கித்தான் விழா தொடங்குவார்கள். விநாயகருக்கு விழா எடுத்த மறுத்த நாள் தான் கொடியேற்றம் நடைபெறும். ஆனால் எல்லா விழாக்களுக்கும் தனிச்சிறப்பு வாய்ந்த திருவாரூரில் விநாயகருக்கும் முருகனுக்கும் தனியே 7 நாட்கள் திருவிழா நடைபெறும். அப்பேற்பட்ட பங்குனி உத்திர பெருவிழாவில் எல்லா உற்சவங்களும் தினசரி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி எல்லாம் வல்ல ஸ்ரீ தியாகேச பெருமானின் ஆழி திருத்தேர் ஓட இருக்கிறது. திங்கட்கிழமை காலை 7/4/2025 எல்லோரும் ஆரம்பம் முதல் நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை எல்லாம் வல்ல தியாகேச பெருமானின் ஆழித்தேரினை பற்றி இழுத்து எல்லாம் வல்ல தியாகேச பெருமான் கமலை நீலோத்பலாம்பா மற்றும் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டார். வன்மீகநாதர் எல்லாருடைய ரௌத்திர துர்க்கை மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய பேரொருளையும் பெற வருக வருக என அழைக்கிறேன். பஞ்சமூர்த்திகளும் அன்றைக்கி தேர் உண்டு. முதல்ல சுப்பிரமணியர், இப்போ முதல்ல விக்னேஸ்வரர், பிள்ளையார், ஐங்கல காசு விநாயகர், அடுத்தது சுப்பிரமணியர், அடுத்தது 3ஆவதாக பெரிய தேர் ஆழித்தேர். பெரிய தேர்னால் ஆழித்தேர்னு சொல்லுவோம். ஆழித்தேர் 4ஆவதாக அம்பாள் தேர், 5ஆவதாக சண்டிகேஸ்வரர். எல்லா தேரும் ஒரே நாள் இழுப்பா. ஏர்லி மார்னிங் அது இழுத்துடுவாங்க. பிள்ளையார் தேர், சுப்பிரமணிய தேர் இழுத்தால் தான் ஆழித்தேர் போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அனைவரும் வந்திருந்து எல்லா விழாவிலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல தியாகேசனின் பேரருளையும் ஐங்கல காசு விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாளின் பேரருளையும் சண்டிகேஸ்வரர் பேரருளையும் பெற வருக வருக என அழைக்கும் உங்கள் அன்பன் மைக் அனௌன்சர் ராமசுவாமி, கேம்பட், கும்பகோணம், கோவை. தேங்க்யூ. எல்லோரும் வருக. இறையருள் பெறுக, தியாகேசன் அருள் பெறுக, கமலாம்பாள் அருள் பெறுக. நன்றி.